வணக்கம் உறவுகளே. இதுவரைக்கும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மனிதனுடைய மதிப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனின் மதிப்பு அவர் கையில் இருக்கும் பொருளால் நிர்ணயிக்கப்படக்கூடாது. 2, ஒருவர் விலையுயர்ந்த கார் வைத்திருக்கிறார் என்பதால் அவர் பெரிய மனிதர் ஆகிவிட மாட்டார். 3, ஒருவர் வைர மோதிரம் அணிந்திருந்தால் அவர் குணநலன்கள் உயர்ந்து விடாது. சரிங்களா? உண்மையான மதிப்பு. நீங்கள் யார்? உங்கள் பண்பு என்ன? உங்கள் செயல் எவ்வளவு பரந்தது? உங்கள் செயல் எவ்வளவு மனிதத்தன்மை கொண்டது? அதுவே மனிதனை உயர்விக்கிறது. ஒரு சாதாரண கரி கூட ஒரு பெரிய கலைஞனின் கையில் சென்றால் ஓவியமாக மாறுகிறது. ஒரு சாதாரண பேனா கூட ஒரு சிந்தனையாளரின் கையில் சென்றால் காவியமாக மாறுகிறது. அதேபோல் ஒரு சாதாரண கல்லு கூட ஒரு சிற்பியின் கைக்கு சென்றால் பக்தர்கள் வணங்கும் தெய்வமாக மாறுகிறது. அதனால் மதிப்பு பொருளில் இல்லை, மதிப்பு அதை பயன்படுத்தும் மனிதனிடம் இருக்கிறது. நீங்கள் உள்ள இடம், நீங்கள் வைத்திருக்கும் சொத்து, நீங்கள் ஏறும் கார், நீங்கள் வசிக்கும் மாளிகை, இவை எல்லாம் உங்கள் மதிப்பை காட்டுவதல்ல. ஆனால் உங்கள் நடத்தை, உங்கள் உழைப்பு, உங்கள் நேர்மைதான் உங்கள் பெயருக்கு மதிப்பை தரும். உங்களால் ஒரு பொருளின் மதிப்பு உயர்ந்தால் அதுவே நீங்கள் உயர்ந்த மனிதர் என்பதற்கு சான்று. நீங்கள் அமரும் நாற்காலியால் உங்களுக்கு மரியாதை கிடைத்தது என்றால் அது அவமரியாதை. உதாரணத்திற்கு சுவாமி விவேகானந்தர், பாம்பன் சுவாமிகள் அவர்கள் பயன்படுத்திய விரிப்புகள் கூட இன்றும் மக்களால் வணங்கப்படுகிறது. பொருளாலே வருகின்ற மரியாதை நிலைக்காது, உணர்வாலே வருகின்ற மரியாதை நிலைக்கும். இதை எவ்வளவு நாம் உணர்ந்தால் நம் வாழ்க்கை சிறக்கும் என்பதை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி உதவி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.